எல்லாம் அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தாப்பனே. இதோ இந்த காலை வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெண்களாய் நாங்கள் ஒரு சிலராய் ஒன்று கூடி வந்து உங்களுடைய பாதத்தில் உடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கோம் சுவாமி. எங்களுடைய பல பல வேலைகளை மத்தியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் அறிவீர். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். தடையில்லாதபடி சுவாமி நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கவனிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இதன் மூலமாய் நீர் என்ன எங்களுக்கு சொல்லித் தருகிறீரோ அதை கற்றுக்கொள்கிற மனதை எங்களுக்கு தாரும். வர இருக்கிறவர்களை சீக்கிரம் அழைத்து வாரும். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதியும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? 1 கொரிந்தியர் 9 அதிகாரம். 10ஆம் அதிகாரத்துல 13 வசனம் முடிச்சிருக்கோங்க ஆண்டி. 10 அதிகாரத்துல 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10 வசனங்கள் 13 வரைக்கும் 11 சதா அந்த வசனம் 13 வரைக்கும் 13 வரைக்கும் சோதனை 13 வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆனாலும் கொஞ்சம் திரும்ப நம்ம ஒரு தடவை அதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம புதுசா அதுக்கு போகலாம். 11ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இதற்கு முன்பாக நடந்த எல்லா காரியங்களும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். திருஷ்டாந்தங்கள்னா எக்ஸாம்பிள்ஸ். நமக்கு இதுக்கு முன்னால நடந்திருக்கிற காரியமெல்லாம் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய லெசன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத நாம அங்க பார்க்கிறோம். அதனால 12ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். இப்படி இருக்க அப்படின்னும் போது இந்த மாதிரி முடிவு காலத்துக்கான எச்சரிப்புகளா எழுதப்பட்டிருக்கிறத இருக்கிற சூழ்நிலைய பவுல் எழுதும் போதே, பவுல் முதல் செஞ்சுரியில அந்த சபைக்கு எழுதுறாரு. அப்பவே முடிவு காலங்கிறாரு. அப்ப இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கும் நமக்கு தெரியும். அப்போ இன்றைய நாட்களுக்கா இந்த சூழ்நிலையிலேயே நாம் எப்படி இருக்கணுமா? தன்னை நிற்கிறவர் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கட்டும். ஸோ நம்ம ரொம்ப எச்சரிக்கையாய் வாழ வேண்டிய சூழ்நிலை, ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய சூழ்நிலை. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை. இந்த மாதிரி நம்ம வாழும்போது பிசாசு நம்ம வாழ விடாது. அவன் என்ன செய்வான்னா, ஏதாவது சோதனைகளை நமக்கு கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சோதனையை கொண்டு வருவோம். அப்ப அந்த சோதனை ஆனா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாம வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை அப்படின்னு சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, பல சமயத்துல எப்படி நினைச்சுக்கிறோம்னா, எனக்கு மாத்திரம்தான் இந்த சோதனை, எனக்கு தான் இப்படி வருது, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி வந்துகிட்டே இருக்கு, இப்படி எல்லாம் நம்மள நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா சோதனை அப்படி ஒருத்தருக்கு மனுஷனுக்கு தனியா வர்ற சோதனை அல்ல, எல்லாருக்கும் இந்த சோதனை இருக்கு. இதுக்காக தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாச பட்டியல்ல நாம பார்ப்போம் அந்த மக்கள் எவ்வளவு சோதனைகளை கடந்து அந்த ஓட்டத்துல உறுதியாய் நின்று போனாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வெளிநாடுகள்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் போனா ஒரு மியூசியம் இருக்கும். அந்த நாட்டு விசேஷித்த அந்த நாட்டுல இருக்கிற பெரிய விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு பெரிய மியூசியம் வச்சிருப்பாங்க. அவங்க வாங்கின மெடல்ஸு, அவங்க வாங்கினது, அதோட கூட அவங்க லைஃப் அப்படியே கொண்டு வருவாங்க. சின்ன வயசுல இருந்து எப்படி அவங்க இவ்வளோ பெரிய வீரர் ஆனாங்க அப்படிங்கிறத படங்களோ போட்டோவோ சிலைகளோ ஏதோலாம் இருக்கும். அது மாதிரி தான் இந்த எபிரேயர் 11 அந்த மாதிரி தான். நமக்கு ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்லுகிற ஒவ்வொரு வீரரும் எந்தெந்த விதமாய் உறுதியாய் நின்றார்கள், என்னென்ன காரியங்களை செய்தாங்க அப்படின்லாம் நாம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நாம இங்க இப்ப என்ன சொல்லக்கூடாது, நமக்குத்தான் இந்த சோதனை, என்னத்தான் இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஏன்னு சொன்னா எல்லாருக்குமே சோதனை வரும். ஆனா அந்த சோதனை எவ்வளவு தூரம் வரும்னு சொன்னா நம்ம கெப்பாசிட்டி அளவுக்கு தான் வரும். நாம எவ்வளவு தாங்கக்கூடும்
என்பதை கர்த்தர் அறிந்து அந்த அளவுக்கு தான் அந்த சோதனையை தருவார். அதற்கு அதாவது அனுமதிப்பார், அவர் தருவதில்லை. சோதனை கர்த்தரிடத்திலிருந்து வருவதே இல்லை. கர்த்தர் நம்மை சோதித்து பார்ப்பார், சோதனையை கொடுக்க மாட்டாரு, சோதித்து பார்ப்பார். ரெண்டு வித்தியாசம் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, டெம்டேஷன் இருக்கு. கற்று செய்வதெல்லாம் டெஸ்டிங். உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு ஆபிரகாம டெஸ்ட் பண்ணி பார்த்தார், அது டெஸ்டிங். ஆனா சோதனைய பிசாசு தான் கொண்டு வருவான். பிசாசு நம்மை பல விதமான காரியங்களை வைத்து மயக்கி அதை நம்ம டிவியேட் பண்ணி அந்த மாதிரி செய்யறது பிசாசினுடைய வேலை. சரியா? அதனால நாம இந்த சோதனையை தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, நம்முடைய கெப்பாசிட்டியில, நம்முடைய முயற்சிகளில, ஏன் அது நல்ல முயற்சிகளாவே கூட இருக்கலாம். ஜபம், ஒருவேளை உபவாசம், நள்ளிரவு ஜபம், இது எல்லாமே கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாம் கர்த்தரை சார்ந்து இல்லாதபடிக்கு உங்க முயற்சியாவே இருந்தா அது என்ன இருக்காது, பிரயோஜனமாய் இருக்காது. கர்த்தரை சார்ந்து நம்ம இந்த ஜபத்தை, இந்த சோதனையை வெல்லணும்னு நம்ம நினைச்சு கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா வச்சிருந்தா கர்த்தர் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார். ஏன்னா அந்த வசனத்திலேயே நம்ம வாசிக்கிற 13ஆம் வசனத்திலேயே தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவரே வைத்திருக்கிறார் என்று சொல்லி. எப்படி நம்ம இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டுல எல்லாம் பார்ப்போம்ல, ஒரு எலி இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு பூனை இருக்கும். இந்த பூனை போய் அந்த எலியை கண்டுபிடிக்கணும். ஆனா நான் வழியெல்லாம் பயங்கரமா அந்த தடைகள் இருக்கும். ஒரு தடையா போய் 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 பார்த்து கண்டுபிடிச்சிருக்கணும். ஒரு சில சமயத்துல நேரா போய் அந்த எலிகிட்ட போய் சேர்ந்துடும். ஈஸி மெத்தட் எப்படி தெரியுமா? எலியிலிருந்து ஆரம்பிக்கணும். பூனையிலிருந்து ஆரம்பிச்சோம்னா நமக்கு கஷ்டம். ஆனா எலியிலிருந்து ஆரம்பிச்சோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் எனிவே தேர் இஸ் அ வே ஆஃப் எஸ்கேப். அதனால அது மாதிரிதான் நம்முடைய சோதனைகளிலும் நமக்கு தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம கர்த்தரை நம்பாதபடிக்கு நாம நம்மளுடைய சோதனையை முயற்சித்தோமானால் நம்மால் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. கர்த்தரை நம்பி நாம் அந்த காரியத்தை செய்யும் போது நிச்சயமா நமக்கு அதுல என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இப்ப 14ஆம் வசனம், இதுல என்ன வசிக்கிறோம்னா, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. ஆகையால் ஒரு தப்பிக்கிற வழி இருக்கு அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில இருக்கும்போது கூட நீங்க என்ன செய்யணும், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும். ஏன்னா அதுதான் சோர்ஸ் ஆஃப் டெம்டேஷன். நான் சொல்றேன்ல, பேய்கள் அது அசுத்த ஆவிகள். அதனால நாம் அதை விட்டு விலகி ஓட அழைக்கப்படுகிறோம். நான் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள்னு பவுல் சொல்றாரு. அப்புறம் அதோட அந்த 15ஆம் வசனத்தோட அதை முடிச்சுட்டு அதற்கான ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனை நமக்கு எங்கிருந்து தராருன்னு சொன்னா, கம்யூனியனை பற்றி பேசுறார். அடுத்த பாகம் முழுக்க முழுக்க கம்யூனியனை பற்றி பேசுகிறதாய் இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு வசனங்கள். 16ஆம் வசனம் சொல்லுது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. நாம் பிக்கிற அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுவீங்களா? இது நம்ம ஒவ்வொரு திருவிருந்த ஆராதனையிலும் நம்ம பாஸ்டர்ஸ் இதை சொல்லுவாங்க. நமக்கு இது ஒரு மனப்பாடமான ஒரு வசனமா இருக்கு. எல்லாம் இங்கிருந்து தான் எடுத்திருக்காங்க. ஆனா இது முக்கியமா இது என்ன நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நாம பார்த்தோம்னால், இயேசு கிறிஸ்து இந்த ஒரு ஐக்கிய பந்தியை எதற்கு ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஒற்றுமைக்காகவும் ஒரு ஐக்கியம் உண்டாகவும். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளில் வசனம், முதல் விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க, எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல இருந்தாங்க. அங்க கர்த்தரை ஆராதித்தாங்க, ஜெபித்தாங்க. அதோடு கூட அங்க என்ன செஞ்சாங்க, அவங்க சாப்பாடை கொண்டு அங்க பகிர்ந்து கொண்டாங்க. பாட்லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்கவுங்க வீட்டுல, நீ தயிர் சாதம், நான் எலுமிச்சை சாதம், நான் சாம்பார் சாதம், நான் பிரியாணி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சாதத்தை கொண்டு நம்ம விபிஎஸ்ல சொல்லுவோம் இல்லையா, அன்பின் விருந்துன்னு.
அந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தான் அன்றைக்கு செய்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் நாம பார்க்கிறோம். இதை செய்யறதுக்கு தான் கர்த்தர் இந்த இந்த காரியத்தை அந்த முதல் சர்ச்சில் பவுலு பவுல் இல்ல பேதுரு, அந்த அப்போஸ்தலர்கள் இதை ஆரம்பித்தார்கள். ஆனா இது இப்ப நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்படுற எச்சரிப்பு என்னன்னா, இதே ஐக்கிய பந்தி சமபந்தி யார்கிட்ட இருக்கு? விக்கிர ஆராதனைக்காரர்களும் வச்சிருக்காங்க, முஸ்லிம்ஸ் வச்சிருக்காங்க. நமக்கே தெரியும் இல்லையா? அப்போ நாம போய் அதுல பங்கு பெறுகிறது அது சரியல்ல அப்படிங்கிறதான் பவுல் சொல்றாரு. இதை நீங்க யோசிச்சு கொள்ளணும். ஏன்னா பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீங்க ஞானிகள் என்று இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் புத்திமான்கள் என்று தங்களை எண்ணிக்கொள்வார்கள். அந்த புத்திமான்களா இருந்தீங்கன்னா நீங்க என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த விக்கிரக ஆராதனைக்கு நீங்க அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல போய் நீங்க அதுல பங்கு பெற்று அந்த விதமான காரியங்களை செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐக்கிய பந்தி வித்தியாசமானது. அதனாலதான் நம்மளது அதுக்கு பெயரே என்னன்னா கம்யூனியன் சொல்லுவோம், இல்லைன்னா கொய்னோனியானா ஐக்கியம், ஃபெலோஷிப் அப்படின்னு அர்த்தம். இப்போ 18, 19, 20 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள். உடனே நமக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அந்த ஃபர்ஸ்ட் நூற்றாண்டுல இருந்த கிறிஸ்தவர்களுக்கு, கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதுகிறார். அது அவங்களுக்கும் பொருந்தும், ஒருவேளை இன்றைக்கு நமக்கும் கூட பொருந்தும். நம்ம பார்த்தோம்னா அந்த இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்க? பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? எதற்கு பலி பண்றாங்களோ அந்த பலிக்கு அவங்க ஐக்கியமா தானே இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எதுக்கு முன்னால, எந்த கடவுளுக்கு முன்னால அவங்க பலி வச்சிருக்காங்களோ அந்த கடவுளை நம்புறதுனால தானே அங்க பலி சேர்த்துறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனா? அப்ப நான் இத நீங்க அந்த விக்கிரகத்தை நான் கடவுள்னு நான் ஏத்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? அந்த கொரிந்து கிறிஸ்தவர்களே புத்திமான்கள். இப்படி சொன்னா அதுக்கு ஒரு பதில் வைப்பாங்க, அப்படி சொன்னா இன்னொரு பதில் வைப்பாங்க. முதல்லயே நம்ம 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இதுல எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இதை சாப்பிடலான்னு சொன்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நாம தான் இதை பொம்மை விக்கிரகம்னே நம்ம கடவுள்னே நம்ம நம்புறது இல்லையே, அப்ப எதுக்கு நமக்கு அதுக்கு நாம ஏன் அதை சாப்பிடக்கூடாது, இப்படி கேள்வி கேட்பாங்க. சோ இந்த மாதிரி அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்தினால அவங்க நிறைய தவறுகளை செய்ய வாய்ப்புகள் உண்டு. ஆனா இந்த 20ஆம் வசனத்துல பாக்குறோம், அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன். இந்த இடத்துல அவரு ரொம்ப டைரக்டா பேசுறாரு. அது அந்த விக்கிரகங்கள் எல்லாம் என்னன்னு சொல்றாரு? பேய்கள் என்றே சொல்ற. இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம இப்படி வாசல யூஸ் பண்ணோம்னா நம்மள தனியா அனுப்பிடுவாங்க. ஆனா வசனத்துல இருக்கு, அந்த மாதிரிதான் சொல்றாரு. நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. நான் ஏன் உங்களை அந்த மாதிரி செய்ய வேண்டாம்னா, இந்த கொரிந்து கிறிஸ்டியனுக்கு இந்த மாதிரி ரொம்ப துணிகரம் உண்டு. எதெல்லாம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ ரொம்ப பிராட் மைண்டா தான் புத்திசாலிகள். இன்னைக்கும் நம்ம சபைகளிலே கூட புத்திசாலிகள், இப்படிப்பட்ட புத்திசாலிகள் இருக்காங்க, யங்கர் ஜெனரேஷன். ஏன் இதை செய்யக்கூடாது? இதுல செஞ்சா என்ன? எங்க இப்ப நம்ம இது பண்ணணும்? இப்ப நல்ல வேலை இதுல இந்த வசனம் இருக்கு, இல்லைன்னா கேட்பாங்க எங்க நமக்கு எழுதி இருக்கு நாம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு ஆட்கள் உண்டு. ஆனா அதனாலதான் நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு இந்த கம்யூனியனை ஒரு ஐக்கிய, ஒரு ஒற்றுமைக்காக, ஒரு அன்பு பரிமாறலுக்காக, அன்பின் ஐக்கியத்துக்காக மாத்திரம் அல்ல, நமக்கு இதை எதவாகவும் வச்சிருக்கிறாரு, உடன்படிக்கையாகவும் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கம்யூனிலும் நமக்கு செய்யப்பட்ட புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஜாபம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அது நமக்கு அதை உடன்படிக்கையாகவும் கர்த்தர் அதை
செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ முதலில் எதை சொன்னேன், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, அது வெறும் ஒரு கல்லு தான், அதுக்கு ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு 8ஆம் அதிகாரத்துல சொல்லி அங்க இருக்கிற கேள்விகளுக்கு பிரச்சனைகளுக்கு அவர் அப்படி ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்படி நினைக்க முடியாது. ஏன்னு சொன்னா இதுல வந்து இவங்களுடைய அந்த அந்த ஆராதனையில யார் வந்துடுறா, கெட்ட துஷ்ட ஆவிகள், டிமானிக் ஸ்பிரிட்ஸ் வந்து இவங்களை அப்படியே மதியிழக்க செய்து அப்படியே கொண்டு போயிடும். சாலமோனை யாருன்னு சொன்னாங்க? சாலமோனை எப்படி சொல்லுவோம்? சர்வ ஞானின்னு சொல்லுவோம் இல்லையா? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை போல வேற யாருக்கும் முன்னாலேயும் கொடுக்கல பின்னாலேயும் கொடுக்கலன்னு வேதத்துல வசனம் வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய ஞானவான். ஆனா அவர்கிட்ட ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்னன்னு, அவர்கிட்ட மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கே சொல்லியிருந்தது என்ன, மற்ற புற ஜாதி பெண்களை நீ திருமணம் செய்யாத அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஏன்? நீ திருமணம் செய்தால் அவர்கள் உன் விசுவாசத்திலிருந்து உன்னை வலுவச் செய்வார்கள். ஆனா இந்த சாலமோன் அவ்வளோ பெரிய ஞானி. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு 1000 மனைவிகள் இருந்தாங்க. பார்த்துக்காங்க, 1000 பேரும். முதல் மனைவியே பார்வோனின் மகள், பார்வோனின் குமாரத்தி. அப்புறம் 1000 மனைவிகள். எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அவனுடைய கரெக்ட், அவனுடைய பலன் குன்றி போன உடனே அவனை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அவனுடைய விசுவாசத்துல இருந்து வலுவ செய்து, அது மாத்திரம் அல்ல, இந்த விக்கிரகங்களை எல்லாம் அவன் வணங்கும்படியாக அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறான். வேதத்துல இருக்க வசனம் ஒன்றுமே வீணா போகாது, ஒன்றும் நிறைவேறாமல் இருக்காது. அதனாலதான் நம்மளை அவரு ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயத்துல இருக்க சொல்றாரு. அதனால நம்மை அறியாமையே நாம என்ன செஞ்சிருவோம்னு சொன்னா, விசுவாசிகளாகிய நாம் அந்த துஷ்ட ஆவிகளை வணங்குகிறவர்களாய் போய்விடுவோம். அதுல அன்னைக்கு அந்த ஆராதனையே எதை பற்றி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆராதனை முக்கியமாக அவர்கள் சாப்பிடுகிற அந்த படைத்த உணவை பொறுத்துதான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நிமிஷம். சரி, அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஆராதனை முறைமை முக்கியமானதா அவங்க கருதுகிறது எதுன்னா, அந்த படைக்கப்பட்ட இறைச்சிகளை சாப்பிடுறது. அதுவும் அவங்க என்ன எல்லாம் இறைச்சி வைப்பாங்க, எல்லா அசுத்தமான மிருகங்களையும் வைப்பாங்க. முக்கியமா பன்றி வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மிருகம். நமக்கு உபாகம புஸ்தகத்திலேயே நம்ம பார்க்கிறோம், லேவியராகம புஸ்தகத்துல பார்க்கிறோம், பன்றி இறைச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா நீ புது உடன்படிக்கை பிரகாரம் ஒருவேளை நாம அதை வந்து பேதுருவுக்கு அப்புறம் அதை சாப்பிடலாங்கிற ஒரு எண்ணம் வந்தாலும், அன்றைக்கு அவங்க செய்த விதம் அதுதான். இட் டசன்ட் மேட்டர் வாட் வி ஈட், பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் வேர் வி ஈட். அவங்க எங்க எதுக்கு படைத்து சாப்பிடுறோம் அதான். அது பன்றியா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, புறாவா இருந்தாலும் சரி, அதை என்ன சாப்பிடுறோங்கிறத விட அதை எப்படி சாப்பிடுறோம், எதுக்காக சாப்பிடுறோம், எங்க சாப்பிடுறோம், அது ரொம்ப முக்கியம். அன்றைக்கு அவங்களுக்கு, அந்த கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கு அது ரொம்பவே இந்த போதனை அவசியமா இருந்ததினாலே அவர் அதை அங்க சொல்லுகிறார். அது இன்றைக்கு நமக்கும் பொருந்தும். என்ன, இன்றைக்கு நமக்கும் அதை பொருந்தும். ஏன் சொல்றோம்னா, நாம இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற நம்முடைய கர்த்தருடைய பந்தியை நாம அன்றைக்கு இருந்த அந்த விக்கிரக ஆராதனை மக்களைப் போலவே அதை எவ்வளவு அதை அவமதிக்க முடியுமோ அவ்வளவு அவமதிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். உதாரணமா நம்ம கம்யூனியனுக்கு என்ன செய்யறாங்க,
குடிச்சிட்டு கூட வர்றாங்க கம்யூனியனுக்கு. அதான் கேட்பாங்க, எங்க போட்டிருக்கு, குடிக்க கூடாதுன்னு போட்டிருக்கா? கம்யூனியனுக்கு சிகரெட் குடிச்சிட்டு வருவாங்க. குடிச்சு முடிச்சுட்டு அங்க தூக்கி போட்டுட்டு இங்க கம்யூனியன் கியூல வந்து நிற்பாங்க. இப்படியெல்லாம் கூட நடக்குது. இது ஆண்களை குறித்து, பெண்களை குறித்து நல்லா செய்வாங்கன்னு தெரியல. பட் எப்படி எப்படியோ, ஆனா எல்லா விதத்திலும் நாம வந்து அந்த அந்த பந்திக்கு போறதுக்கு முன்னால எவ்வளவு அருமையான ஜெபங்கள் நம்முடைய ஜெப முறையில இருக்குங்கிறது நீங்க அது உண்மையான அர்த்தத்தோட பேசினா படிச்சாதான் நமக்கு தெரியும். எல்லாரும் ஐயர் வாசிக்கிறாருன்னு அதுல ஐயர் சிலதெல்லாம் அவசரத்துக்கு ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுவாரு. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பந்தியில போய் நம்ம சேரும்போது ஒரு மன தாழ்மையோடு அந்த பணிவோடு போய் சேராம, அப்போ அந்த டேபிள் வந்து வி டீசெக்ரேட் த டேபிள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை நாம பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். இதுதான் அர்த்தம். நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், நம்ம அதுல போய் சேர, நான் பந்தியில் சேர துணியாமல் அப்படின்னு இருக்கும் அந்த ஜெபம். தேவரீருடைய இரக்கத்தையே நம்பி சேருகிறேன் அப்படின்னு இருக்கும் அந்த ஜெபம். ஏன்னா நம்முடைய தகுதியினால நம்ம போய் அங்க சேரவே முடியாது. நம்ம அவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய மன்னிப்பின் நிமித்தம் நாம அவருடைய பந்தியில போய் சேர துணிகிறோம் அப்படிங்கிறத அறிக்கை செய்து நம்ம போவோம். இந்த மன பக்குவத்தோடு நம்ம போய் அங்க செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு எப்படி அந்த மக்கள் செய்கிறார்களோ நாம் செய்கிறதை அதற்கு ஈக்குவேட் பண்ணி பவுல் சொல்றார். நீங்க செய்கிற இந்த காரியம் அந்த அவர்கள் அதை செய்கிற விதமா இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்வதாக நாம பார்க்கிறோம். ஸோ நாம ரொம்ப ஜாக்கிரதையாய் செய்ய அழைக்கப்படுகிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம். நீ குடிக்கலாம், நீ ஆடலாம், நீ டான்ஸ் பண்ணலாம், பாட்டு பாடலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் எல்லாம் தகுதியாய் இராது. நல்ல ஒரு வார்த்தை. உனக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. நீ யாருடைய பிள்ளை, நீ எப்படி உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு ஆண்டவர், இதெல்லாம் உன்னோட ஐடென்டிட்டி. இப்ப அந்த ஐடென்டிட்டிக்கு உரிய அளவுக்கு இப்ப நாமளே என்ன செய்யறோம், ஒரு பாஸ்டர்னா நம்ம ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம், ஒரு ஊழியக்காரர்னா ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இப்ப நாம யாரு? சாதாரண ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்கு ஒரு தகுதி இருக்கு. இப்ப நாம வந்து மற்றவர்களை காட்டிலும் நம்ம இடத்துல நமக்கு என்ன இருக்கணும், ஒரு வித்தியாசம். பைபிள்ல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பரிசேயரை காட்டிலும் உங்கள் விசுவாசம் பெரிதா இருக்கணும், உங்களுடைய எல்லா நீதியும் பெரிதா இருக்கணும். கொடுக்கிறது, உபவாசிக்கிறது, ஜெபிக்கிறது எல்லாமே அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த பரிசேயரை காட்டிலும் பெரிதா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உலகத்தாரை யோசிக்கிறதை விட சபையிலேயே நம்ம ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தர் எப்படி இருக்கணுமா, நீதியில பெரிதா இருக்க முயற்சிக்கணும். அதுக்காக போட்டி போடவும் அவங்க செய்யறதுனால நானும் செய்யறேன்றது இல்லை. அது இல்லை அர்த்தம். கர்த்தர் ஒரு நாள் அப்படியெல்லாம் சொல்லி தர மாட்டார். பட் அவர் ஐடென்டிட்டி ஷுட் பி மெயின்டைன்ட். அதனால இப்ப நாம யோசிச்சுப்போம், இது எனக்கு தகுதியாயிராது. நான் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒரு இந்து ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி செய்வேன்னா, நான் என் கூட நல்லா பழகுவாங்க. ஆனால் நான் ஒரு சில இடத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒரு சில இடத்துக்கெல்லாம் வரமாட்டேன். அவங்களும் சொல்லுவாங்க நான் வரமாட்டேன் அப்படின்வாங்க. அப்போ அவங்கெல்லாம் கேட்பாங்க, ஏன் உனக்கு என்ன, சரி அவ தான் கிறிஸ்டியனா மாட்டேங்கிறா, நீ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவோம், இல்லை எங்க அப்பா வந்து பிரின்சிபல், அவங்க அப்பா ஜிசிடி பிரின்சிபல். நான் வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்க்கு வந்தேன்னா எல்லாரும் என்னை பார்ப்பாங்க. அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா நாளைக்கு எங்க அப்பாவுக்கு அங்க போய் பிரச்சனை வரும். அப்ப ஒரு உலக தகப்பனுக்கு ஒரு பிரின்சிபால் மகனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவ வந்து என்ன செய்யல சில காரியங்களை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான்.
அதே மாதிரி தான் நம்ம தகப்பன், பரம தகப்பன் நமக்காக அவர் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், மகிமையானவர் என்பதை நினைத்து அவருடைய பெயருக்கு இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி தகுதி இல்லாத காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. துணிந்து இன்னைக்கு மக்கள் ஈடுபடுகிறார்கள், அப்படி ஈடுபடக்கூடாது. ஏன் இப்படி செய்யக்கூடாதா, ஏன் அப்படி செய்யக்கூடாதா, அதுக்கு பதிலே கிடையாது. ஆனா இதான் ஒரு சரியான பதில். எல்லா அதிகாரம் உனக்கு இருக்கு, ஆனா எல்லாம் உனக்கு தகுதியாய் அதை மாத்திரம் நீ நினைச்சுக்கோ அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நாமும் அதை எடுத்துக்கொள்ளணும். அட்வைஸ் பண்றது பெருசு ஈஸி, ஆனா நாம நம்ம வாழ்க்கையில அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அடுத்தது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க எப்படின்னா, நான் அவங்க என்னை கூட்டிட்டு அந்த ஊழியர்களுக்கெல்லாம் போவாங்க. நிறைய இடங்களை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேச வைப்பாங்க. நாங்க காலையில பேசி முடிச்சுட்டு அப்புறம் லஞ்சு, அப்புறம் மறுபடியும் மத்தியானம் ஒரு செஷன் இருக்கும் அந்த காலத்துல. அப்போ நாங்க அந்த லஞ்ச் டைம்ல சாப்பிட்ட பிறகு நான் ஏதாவது பேசலாம் அந்த ஆண்டி கிட்ட அப்படின்னு பார்த்தா ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, அமைதியாவே இருப்பாங்க. என்னடா இந்த ஆண்டி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாம் அவங்க தனியா சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம ஸ்பீக்கரா போனதுனால அவங்க கூட்டிட்டு வந்தாங்களா, அவங்களையும் எங்களையும் தனியா சாப்பிட வச்சுட்டு ரெஸ்ட் எல்லாம் நாம எடுக்க முடியாது. நம்ம அப்பெல்லாம் ரொம்ப சின்ன வயசு, நமக்கெல்லாம் ஒரு டயர்டு கூட ஆகாது. ஏன்னா இவங்க வயசானவங்க, சரி இவங்க தூங்குறாங்களான்னு பார்த்தா தூங்கவும் மாட்டாங்க. இப்படி பைபிள் வச்சு படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சரி பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணதை நான் பார்த்துட்டு நான் ரெடி ஆகி போயிடுவேன். அப்புறம் சாயந்தரம்னா வடவடன்னு பேசுவாங்க மீட்டிங் முடிஞ்ச பிறகு. இப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நாம ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அந்த 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 இதை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நேரத்தை வீண் பேச்சுல போக்கடிக்க கூடாது. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் நமக்கு என்ன செய்யாது, பக்தி விருத்தியை உண்டாக்காது. நம்ம அந்த சமயத்துல வேற என்ன பேசிட போறோம், ஆண்டியோட நம்ம என்ன பேசிட முடியும், உலக காரியத்தை கூட பேச மாட்டோம். ஆனா கூட அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ பேசுனா அததான் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஷீஸ் நோ மோர், பட் அப்படி பெரியவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு அந்த காலத்துல ஏர்லி டேஸ்ல அப்படி ஒரு சில அசோசியேஷன் இருந்ததுனால நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்படி அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லா பக்தி விருத்திய உண்டாக்காது. எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் நமக்கு தகுதியாயிரு. இது எப்பவுமே நம்ம மனசுல ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற சின்னவங்களுக்கு இதை நாம் சொல்லலாம், சபையில் இருக்கிற யூத்துக்கெல்லாம் இதை டெஃபினட்டா சொல்ல வேண்டிய காலகட்டத்துல தான் நாம இருக்கோம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனம். இது பவுலுடைய ஒரு டிப்பிக்கல் மெசேஜ். பவுலோட வாழ்க்கையில தனக்கென்று எதையும் இல்லாம பிறருக்காக செய்யணும். அப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை தான் சொல்லியிருக்கிறார். எப்படி தன்னை நேசிக்கணுங்கிறது தான் முக்கியமான கமாண்ட்மெண்டா கொடுத்தாரோ, ஈக்குவலா அடுத்த கமாண்ட்மெண்ட் என்ன கொடுத்திருக்கிறாரு, பிறனை நேசிக்கணும். இந்த பிறனை நேசிக்கிறதுங்கிறது அவருக்கு மிக மிக அவசியம். அதை அவர் முக்கியமா கருதுனதுனாலதான் அந்த கட்டளையாய் அதை கொடுத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். சோ இப்ப இந்த கொரிந்து கிறிஸ்தவங்களுக்கு இந்த மேன்மையான காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை தேடுவது, நாடுவது, அதை செய்வது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு தெரியல. கேள்வி கேட்கறதும், ஒரு நார்மல் விசுவாசமான ஒரு வாழ்க்கை வாழ்றதும், இதனால எனக்கு கெடுதல் என்ன, இதனால எனக்கு நன்மை என்ன, இப்படிதான் கேட்கிறாங்களே ஒழிய அது ஒரு மேன்மையான லெவல், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மகிமையான அந்த திங்கிங் வர மாட்டேங்குது. அதனாலதான் பவுல் இவ்வளவு முக்கியப்படுத்தி அதை அவர்களுக்கு ஒரு இதாட்ட சொல்லறத அவங்களுக்கு அவசியமாய் இருந்ததை பார்க்கிறோம். அவங்களுக்கு இது ஒரு போதனையாய் சொல்ல வேண்டியதாய் இருந்தது. இந்த கடிதமே அவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பதிலாதான் இந்த கடிதத்தையே அவர் எழுதியிருக்காரு.
இத்தனை பிரச்சனைகள் அந்த சபையில இருந்திருந்தது. இதையெல்லாம் பவுலுக்கு போய் அவர் எபேசு சபையில தங்கியிருந்தப்போ அங்க போய் சொல்றாங்க. அப்புறம் அவர் வந்து இந்த கடிதத்தை எழுதி அனுப்புறாரு. அப்போ தெசலோனிக்கேயா இருந்தப்போ, எபேசுல இருந்தப்போ இதெல்லாம் கேட்டு அவர்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்புகிறார். அப்போ இதை அப்படி அனுப்பும்போதுதான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில். சோ நமக்கு இன்னைக்கு இது ஒரு ஆலோசனையாக நமக்கும் அவர் சொல்வதாக நாம அதை பார்க்கிறோம். சரி, அடுத்ததா சாப்பிடாது இதை சாப்பிடாதுன்னு சொல்றல்ல. இப்ப கடையில விற்கிறதெல்லாம் நான் சாப்பிட வேண்டாம். ஹோட்டல்ஸ்ல போய் பாருங்க, கல்லாக்கு பின்னால பெரிய பெரிய விக்கிரக போட்டோஸ் தான் இருக்கும். நகை கடைகள்ல பாருங்க, பின்னால பெரிய, அப்புறம் இவங்க நகை கடைக்கு இப்ப நகையெல்லாம் வாங்குறவங்க சில சமயம் அதுலயே இப்படி படைச்சிட்டு தான் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து எப்போ இந்த ஜாய் ஆலுக்காஸ்ல கோயம்புத்தூருக்கு வந்துச்சோ அன்றையிலிருந்து ஜாய் ஆலுக்காஸை விட்ட வேற கடைக்கே போக மாட்டான். ஏன்னா அவங்க கிறிஸ்டியன்ஸ். இந்த மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அது விக்கிரகத்துக்கு படிக்கிறாங்க, அதனால நான் அதை வாங்க மாட்டேன். ஒரு பக்கம் அது சரி, இன்னொரு பக்கம் அது சரியில்லை. ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் இல்லாம இந்த மனுஷனுடைய எந்த காரியமும் கிடையாது. அடுத்து இந்த விக்கிரகத்தை நம்ம விக்கிரகமாவே நம்ம பாக்குறது இல்லை. இங்க பாருங்க, அதாவது அவர் போட்டிருக்காரு பாருங்க, உங்க மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க, இது தப்போ இது ரைட்டோ அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் நம்ம எப்பவுமே நம்முடைய விசுவாசத்தின் அளவு இதுல எல்லாம் தான் நம்ம பார்க்க முடியும். சிலதை வந்து நாமே வந்து சில சமயம் என்ன பண்ணிக்குவோம், இதை வந்து நம்ம தப்புன்னு நினைச்சுக்குவோம். சிலதை நாம இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு அது சரி அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா இதெல்லாம் நம்மை பொறுத்தது. யார்கிட்ட சொன்னாரு? மரியாள் மாத்தா கிட்ட சொன்னார் இல்லையா, நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு நடக்கும். அப்ப அந்த எந்த அளவுல விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற வளர்ச்சி நம்ம கிட்ட இருக்கும். நம்ம நல்ல ஆழமா விசுவாசிக்கத்தான் நம்முடைய கிறிஸ்தவ வளர்ச்சியும் முதிர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப அடுத்த வசனம் சொல்றாரு, அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும். இப்ப இந்த ஒரு மாதிரி இருக்கிற மனுஷன் பார்த்துக்காங்க, அவன் வந்து ஐயோ இதை விக்கிரகத்துக்கு போட்டிருப்பாங்களோ, இது இப்படி செஞ்சிருப்பாங்களோ. இந்த கல்யாணத்துக்கு போய் நம்ம இப்படி எல்லாம் கேட்டுட்டு சாப்பிட முடியுமா? எந்த விருந்துலயாவது நம்ம இப்படி சாப்பிட முடியுமா? அப்ப நம்முடைய விசுவாசம் என்ன? கர்த்தர் போஷிச்சிருக்காரு, ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம சாப்பிடுறோம், அவ்வளவுதான் இல்லையா? நான் விக்கிரகத்துக்கு படைச்சதே தான் சாப்பிடுறேன் அத நினைவு இல்லை, அப்படிலாம் நானு யோசிக்கிறது இல்லை. பவுல் அததான் சொல்றாரு. ஆகினும் யாராவது ஒருத்தர் வந்து அப்படி நீ சாப்பிட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இது விக்கிரகங்களுக்கு படைச்சதுன்னு சொன்னா, அப்ப ஏன் அதை வந்து சொல்றாங்க, நீ இப்படி சாப்பிடலாம், இது விக்கிரகத்துக்கு படைச்சிருக்கே அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னது நிமித்தம் நாம் அதை புசிக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு நாம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் படைச்சதுல இதை வந்து கடவுளாவே நான் நினைக்கிறது இல்லை, அதனால எனக்கு இது பெருசு இல்லை. ஆனா ஒருத்தனுக்கு அது பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் விசுவாசத்தின் நிமித்தம் நான் என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. இதுதான் பவுல் எதிர்பார்க்கிற, பவுல் நமக்கு போதிக்கிற கிறிஸ்தவ வாழ்வு முறை, கிறிஸ்தவ ஒழுங்கு. மற்றவர்களுக்காக மற்றவர்கள் இடறி போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக தான் நாம இத செய்கிறோம். நம்ம விசுவாசம் இல்லை, நான் அதை விசுவாசிக்கவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், வானத்தையும் பூமியையும் கர்த்தர் தான் உண்டாக்கினாரு, அதனுடைய நிறைவு அனைத்தும் கர்த்தருடையது, அதனால அது எல்லாம் பரிசுத்தமாய் தான் இருக்கும், நான் சாப்பிடுறேன். ஆனா அந்த ஆளு என்ன நம்புறாரு, அத வந்து தெய்வமா நம்புறாரு. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, நீ எப்படி இந்த தெய்வத்தினுடைய இதை சாப்பிடுறன்னு?
ஸோ இந்த பஞ்சாமிர்தம், அப்புறம் அந்த திருப்பதி லட்டு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னே நம்ம நினைச்சிருவோம் ஒரு சில காலகட்டத்துல. இன்னொரு கொஞ்சம் இதாக ஆக என்ன, இதனால என்ன, நம்ம அந்த கடவுளையா நம்பிக்கிட்டு இருக்கோம், இது ஒரு ஸ்வீட் டப்பா, சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுலயே இன்னொரு காலகட்டம் என்ன, அவங்க ஒண்ணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர், அஷிஷோ இது கோயில் இது அப்படின்னுட்டா நம்ம என்ன செய்யணும், சாப்பிடக்கூடாது. அப்ப நமக்கு யாரும் சொல்லுங்க, நமக்கு வந்து விசுவாசம் இருக்கு, நான் இது சாப்பிட்டா ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா அவங்க வந்து இது இப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சிடணும், சாப்பிடாம இருக்கும். இதுதான் பவுலுடைய ஆலோசனை. நம்மளே நல்லா தெளிவாக்குறாரு. நாம வந்து இதை விசுவாசிக்கவே கூடாது, நம்ம நம்புறதே இல்லை, இது தெய்வம் இல்லை, இது ஒரு கல்லு, கைகளினால் செய்யப்பட்ட ஒரு கல்லு, அதுக்கு எந்த சக்தியும் கிடையாதுன்னு நாம நம்புறோம். ஆனா அதுக்கு இந்த கொஞ்சம் முந்தின வசனங்கள்லயே பவுல் சொல்றாருல்ல, அதுல என்ன நடக்குது, பிசாசானவன் அதுல அந்த டிமானிக் ஸ்பிரிட்ட அனுப்பி அதுலதான் இல்லாத அற்புதங்கள்லாம் நடக்கிறது. ஒரு திடீர்னு சொல்லுவாங்க, அந்த இதுல இருந்து அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க பாலா வடியுது அப்படின்னுவாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இதுக்கு இங்க வேண்டிக்கிட்டா அந்த வியாதியே போயிடுச்சு அப்படின்வாங்க, பேய் போயிடுச்சு, என்னென்னமோ சொல்றாங்க. நள்ளிரவு போய் அங்க போய் பூஜை செய்யறது அதெல்லாம். பட் இது ஆல் தோஸ் திங்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா, சங்கீதம் 24:1, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இதெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம், எல்லாம் கர்த்தரின் அதிகாரத்தில் இருக்கு. இது எல்லாம் இப்படி காரியங்கள் எல்லாம் என்னது, அது பேயின் ஆவிகள், சாத்தானின் கிரியைகள், துஷ்ட கிரியைகள். அதுல நல்லது நடக்கும், செழிப்பு வரும், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி வரும். ஆனா அது எல்லாமே பொய். எதுக்காக அதெல்லாம் நடக்குது, நேரா கொண்டு போய் பாதாளத்துல தள்ளுறதுக்காக. அதுதான் அவனுடைய நோக்கம். எதெல்லாம் கிறிஸ்து செய்தாரோ அதையே இமிட்டேட் பண்றதுதான் அவனுடைய வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு கிறிஸ்து என்ன செய்யறாரோ அதையே இமிட்டேட் பண்றது. இமிட்டேட் பண்றதுன்னா அதே மாதிரி காப்பி அடிக்கிறது. ஆனா அத முடிவு எங்க தெரியுமா, நம்ம கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணா பரலோகத்துக்கு போக முடியும். இவனை நம்பினோம்னா நம்ம எங்க போய் சேருவோம், பாதாளத்தை தான் போய் சேரும். அப்படியே அவன் செய்வான். அப்போ அவர் என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ அதுக்கு நேர்மாறா இவன் செய்ய வைப்பான். இப்போ அந்த பழம் சாப்பிட்டதுலயே நம்ம பார்த்தோம், ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிடுற அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லயே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்படி சொன்னாரா, அப்படி சொன்னாரா, அவர் ஒண்ணுமே சொல்லல, இல்லாததை இப்படி எல்லாம் சொல்லி நம்ம குழப்பி, ஆமா இப்படி சொன்னாரே அப்படின்னு நம்மளை சொல்ல வச்சு என்ன பண்ணிடுறான், ஏமாத்திடுறான். அவனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது, அவர் இந்த மக்களை ரட்சிக்க கூடாது, இந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறக்கூடாது, எப்படியாவது இந்த அத்தனை ஜனங்களையும், அவர் படைத்த இந்த ஜனங்களை அழிவுக்கு கொண்டு போகணும். இதுதான் அவனுடைய நோக்கமே. என்னெல்லாம் அவரை செய்யணும்னு நினைச்சான், பிறக்கவே வைக்க முடியாம பண்ணா, அடுத்து சிலுவைக்கு போக விடாம பண்ணா, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கு முன்னாலேயே கொல்றதுக்கு வகை தேடினாங்க இல்லையா? ஒரு இடத்துல அவரை அப்படியே நெருக்கி கல்ல எறிகிற அளவுக்கு வந்தாங்க, அப்படியே அவர் போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி பல இடங்கள்ல பல சமயத்துல அவன் செய்த வேலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் அவன் நோக்கம்.
இன்னைக்கு இதே மாதிரிதான் அவன் மக்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவர் நம்மளை கொண்டு போய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்ந்து நாம் அவரை பின்பற்றி அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்க, நித்திய சந்தோஷத்தை அனுபவிக்க நம்மை கூட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? எல்லா வேலையும் செய்யறான். சோ இதுதான் நம்ம ரொம்ப எப்பவுமே நினைத்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். அவனுக்கு அது பாவம் தெரியுது, அதனால நாம அவனுக்காக விட்டு கொடுக்கணும். அதையும் சொல்றாரு பாருங்க, அந்த குறிந்து சபையான்னு கேட்பான், என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமா எண்ணப்படுவது என்ன? ஏன்னா நான் இந்த சுயாதீனத்தை அனுபவிக்கிறதே கிறிஸ்துவனால. கிறிஸ்து எனக்கு மீட்கப்பட்டு கிறிஸ்தியனை மீட்டு கொண்டு அந்த திரு ரத்தத்தினால அவருடைய எல்லாமே எனக்கு சொந்தம். ஏன் நான் அதை அனுபவிக்க கூடாது? கர்த்தர் அதுதான் அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். நம்ம அடுத்தவங்க நேசிங்கிறார்ல, அந்த நேசத்துக்கு அடையாளம் என்னுடைய என்னுடைய உரிமைகளை, என்னுடைய எனக்குன்னு இருக்கக்கூடிய சில காரியங்களை நான் இந்த அன்பின் நிமித்தமாக விட்டு கொடுக்கிறேன் பாருங்க. அதுதான் முக்கியமான காரியம். அதுதான் என்ன சொல்றது, கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பிற்கு அடையாளம். மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவேனே. ஏன் நம்ம முன்னால ஜெபம் செய்யணும்? ஏன் நம்ம முடிஞ்ச உடனே ஜெபம் செய்யணும்? எல்லாரும் முன்னால ஜெபம் பண்ணுவோம், ஆனா முடிஞ்ச உடனே ஜெபம் பண்றோமான்னு தெரியல. ஒருவேளை முன்னால எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஜெபம் பண்ணுவோம், முடிஞ்ச பிறகு அவங்கவுங்களாவது தனியா ஜெபம் பண்ணுவோம். சாமி கொடுத்த நல்ல உணவுக்காக நன்றி அப்படின்னு நாம முடிஞ்ச பிறகு மனசுலயாவது நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும், இந்த செய்த கரங்களை ஆசீர்வதிங்க, இப்படியெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும். ஏன்னா அது கொடுத்தது கர்த்தர், கர்த்தருடையது, கர்த்தர் நமக்கு தராரு. அதை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி செய்யும் போது அதெல்லாம் பரிசுத்தமாயிருது. இந்த எண்ணங்களுக்கே அங்க இதே இல்லை. ஆனா இன்னொருத்தனுடைய விசுவாசம் இதனால் கெட்டு போகுதுன்னு சொன்னா நாம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது தான் பவுலுடைய எச்சரிப்பு. எல்லா சமயத்திலும் நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய். இப்ப நமக்கு இது புரியுது இல்ல? நீங்க புசிச்சாலும் தப்பு இல்ல, குடிச்சாலும் தப்பு இல்ல, எதை செஞ்சாலும் தப்பு இல்ல. ஆனா எல்லாத்தையும் எதுக்கு செய்யணும்? தேவனுடைய மகிமைக்கு. அப்ப உங்களுக்கே தெரியும் இது தகுதியா இருக்கும், இது தகுதியா இருக்காது, இதை நான் செய்யலாம், இதை நான் செய்யக்கூடாது. இதெல்லாம் நமக்கே தெரிஞ்சிடும் அந்த வித்தியாசங்கள். ஏன்னா எல்லாத்தையும் நான் எதுக்கு செய்யறேன்? தேவனுடைய மகிமைக்கென்று செய்யறேன். ஒருத்தனை போய் கொலை செய்யணும்னு நினைச்சு கத்திய தூக்கிடுறேன், இது தேவனுடைய மகிமைக்கென்று நான் செய்ய முடியுமா? தேவனுடைய மகிமைக்கென்று அவனை கொலை செய்யறேன், இதுவா கிறிஸ்துவின் அன்பு? நம்மையே கொலை செய்ய வரவன இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மன்னிக்க சொல்றாரு. அப்ப கத்தியை தூக்கிட்டு குத்துறதுதான் இதா? இல்ல இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எதையுமே நம்ம செய்தா தேவனுடைய மகிமைக்கென்று செய்யணும்னு மனசுல நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம அதிலேயே நம்ம இருந்தோமானால், அதனாலதான் இந்த வசனம் எல்லாம் நமக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் ரொம்ப அவசியமா இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கு. இதையெல்லாம் நியாயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையாவும் இருக்கு. நமக்கு வசனம் ஒருத்தன் ஒரு கணத்துல அறிஞ்சா அடுத்த கணத்தை காட்டுன்னு. அது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம சொன்னோம்னா நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க. ஆனா அதை வாழ்ந்து காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு தனி மகிமை உண்டு. அந்த செய்தவனே நம்ம மேல ஒருவேளை அந்த சூழ்நிலையில அவன் நம்மளை ஒரு மாதிரி என்ன சொல்றது, அவனை நம்மளை பைத்தியக்காரன்னு நினைப்பான். இதே கொரிந்தியர்லதான் அந்த வசனமே இருக்கு. என்னது அது? சிலுவையை குறித்து சிலருக்கு அது பைத்தியமா இருக்கும், சிலருக்கு அது பலனா இருக்கும்.
சோ நம்ம கர்த்தருக்கென்று எதையும் தாங்கவும் சகிக்கவும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று அவருடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், பார்த்தீங்களா, அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல பவுல் அப்படிதான் வாழ்ந்து வந்தார். எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தார். எல்லாருக்காகவும் சில ஜெயில இருந்தாரு. அவர் அவர் காரணமே இல்லை, அதுக்காக அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார். அவருடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தாரு. ஆனா எல்லாருக்கும் பிரியமா நடக்கணும்னு அவர் முயற்சித்தாரு. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். தேவனுடைய சபைக்கும் யூதருக்கு இடரலாய் இராமருங்க முக்கியம், கிரேக்கருக்கு இடரலாய் இருங்க முக்கியம். தேவனுடைய சபை யாரு யாரு? நம்ம போலவங்க தான், விசுவாசிக தான். ஆனா அவங்களையே விசுவாசம் நம்ம என்ன நினைக்க கூடாது, எல்லாரும் அதே விசுவாசத்துல இருப்பாங்க. இல்ல, ஒரு சிலர் இப்படி இருப்பாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சில கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, லென்டன் டேஸ்ல பூ வைக்க மாட்டாங்க, எத்தனையோ செய்வாங்க. இதுவும் ஒண்ணு, லென்டன் டேஸ்ல. இப்போ ஒரு சில கிறிஸ்தவங்க இருக்காங்க அதே சபையில, அவங்க இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க. உள்ளத்துல நம்ம விசுவாசத்தோட இருக்கணும், உள்ளத்துல நாம கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அதுதான் கர்த்தருக்காய் நாம எதையாவது தியாகம் செய்யணும். இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்க பூ வச்சுட்டு வந்துடுவாங்க, இவங்க பூ வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நான் கிறிஸ்டியன் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க, அப்ப கேட்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள மனசுல என்ன இருக்கும்? இவங்களும் கிறிஸ்டியன், அவங்களும் கிறிஸ்டியன். இவங்க சொல்றாங்க நாங்க பூ வைக்க மாட்டோம்னு, அவங்க சொல்றாங்க நான் பூ வைப்பேன்னு. ரெண்டு பேருமே அதே சூழ்நிலையில தான் இருக்காங்க. இதுதான் அவர் சொல்றாரு, மற்றவனுடைய பிரயோஜனத்துக்காக நாம என்ன செய்யணும், அவங்க இடந்தை போய்விடக் கூடாதுங்கிறதுனால நாம சில காரியங்களை செய்யக்கூடாது. ஒரு சில காரியங்கள் நமக்கு தகுதியா இருக்கு. நான் எப்பவுமே பொதுவாவே இந்த கண்ணாடி வளையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அது இந்த காலேஜ் டேஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே என் கூட இருக்கிற சிலர் எல்லாம் அந்த சாரிக்கு ஏத்த மாதிரி கிரீனுக்கு கிரீன் அது தப்பே கிடையாது. இட் இஸ் வெரி நேச்சுரல், ரொம்ப அழகா இருக்கும், ஸ்டைலிஷ். ஆனா எனக்கு பிடிக்காது. நான் என்ன ஃபீல் பண்ணுவேன், அது என்னுடைய பொசிஷனுக்கு தகுதியாயிராதுன்னு. என் கூட இன்னொரு ஸ்டாஃப் இருந்தாங்க, என்னுடைய டீச்சர். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஸ்டூடெண்ட்ஸே இல்லாத சமயத்துல நிறைய நாங்க கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும்ல, அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வெளியே சும்மா அந்த வாசப்படியில கேஷுவலா உட்காந்து திருத்துவாங்க. டிபார்ட்மெண்ட் சேரு டேபிள் அதெல்லாம் இருக்கும், சிலர் வெளியே கேஷுவலா உட்காந்து திருத்துவாங்க. அதுவே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க சொல்லுவாங்க, இது என்னது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வெளியே எல்லாம் இல்லை, யாரும் இல்லை, ஃப்ரீயா இருக்கிறோம், அந்த நேரத்துல தான் திருத்துறாங்க, அப்போ உட்காந்து வேலை செய்யறாங்க. அது அவங்க சொல்லுவாங்க, அது நமக்கு தகுதியே இல்லை. ஸோ நாம ரொம்ப அதை யோசித்துக்கணும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் லைக் வாக்கிங் ஆன் த நைஃப். கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்காக வாழ்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தவனுடைய விசுவாசத்தை கெடுக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் இருக்கு. நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. நான் எதுக்கு அதை யோசிக்கணும், நான் எதுக்கு அவங்கள பற்றி கவலைப்படணும்? அப்படி அல்ல. நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளவும், அடுத்தவனுடைய விசுவாசத்துக்கு நாம் இடரலாய் இராமல் இருக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால இதை நம் மிக மிக ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் சொல்லிதான் கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாய் அவர் கூறியதாக நாம் பார்க்கிறோம். ஸோ 10ஆம் அதிகாரம் இதுல முடியுது. நம்ம நீ 11ஆம் அதிகாரத்துக்குள்ள போனோம்னா அதுலேயும் பயங்கர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
ஏன்னா அன்னைக்கு இருந்த அந்த கொந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள், நிறைய பிரச்சனைகள். விசுவாசத்துல இப்படி எல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அதனாலதான் பவுல் வந்து அதை முக்கியப்படுத்துறாரு. இந்த அதிகாரத்துல அவர் எதை பத்தி எழுதுறாரு தெரியுமா? தலையில முக்காடு போடுறது. தலை முக்காடுன்னா இப்ப நாம போடுற முக்காடு இல்ல, அவங்க அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸே வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அவங்க மோஸ்ட்லி இந்த ஜூயிஷ் ட்ரெஸ்ஸு, அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் லாங் ஃப்ளோயிங் ஸ்கர்ட்ஸ் தான். அப்போ இங்க மேல கவர் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி துணி பர்தா. வச்சிருக்கேன். பர்தா வந்து முகத்தை எல்லாம் மூடுறது. சிலது தானே, சிலது வந்து முகத்து மூடுறது இல்ல. என்னமோ ஒண்ணு அதுக்கு பேரு. இப்ப புதுசா அதுக்காக நிறைய கோர்ட் வரைக்கும் எல்லாம் போச்சே, ஆர்டர் மோடி அதெல்லாம் போட்டு காலேஜ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி அதுக்கு பேர் ஹெச்ல என்னமோ வரும். நான் அன்னைக்கு நினைச்சிருந்தேன், இன்னைக்கு மறந்துச்சு அது. ஹிஜாப். 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 ஹிஜரா ஹிஜாப். என்னமோ ஒண்ணு, எனக்கு காது சரியாமல. அது அந்த ஹெச்ல வர்றது. அதுக்குன்னே ஒரு தனி உண்டு, தனி தலையில இருக்கு. ஸோ அது குறித்து, அப்புறம் கர்த்தருடைய பந்தி, அப்புறம் எப்படி நம்ம சபையில நடந்துக்கணும், அப்புறம் ஒவ்வொருத்தருடைய ரைட்ஸ், ஒவ்வொருத்தருடைய உரிமைகள், ஒவ்வொருத்தருடைய பொறுப்புகள், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும், இது எல்லாத்தையும் குறித்து இந்த அதிகாரத்துல அவர் பேசுறார். அதனுடைய தொடர்ச்சியாவே தான். ஏன்னா அவங்களுக்கு இப்படி ஏகப்பட்ட கேள்வி, கிறிஸ்டியன் லைஃப்ல என்னெல்லாம் செய்யணும், எதுலாம் ரைட்டு, ஏன் இது தப்பு, ஏன் இது செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப அது எல்லாத்துக்கும் முதல்ல அவர் ஒரு பதில் சொல்லிட்டாரு. என்னன்னு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். உங்களுக்கு கண் முன்னால நான் இருக்கேன், நான் எப்படி வாழ்றேனோ அது மாதிரி வாழுங்க. எவ்வளவு தைரியமா, எவ்வளவு கரெக்டா அவர் வாழ்ந்திருந்தா அவர் அப்படி சொல்ல முடியும். இத்தனை ஆலோசனை சொல்றாரு, இனியும் சொல்ல போறாரு. அப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இருந்தனோ அது மாதிரி நீங்களும் இருங்கன்னா, இது எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்றாரு. நம்மளால அது மாதிரி சொல்ல முடியுமா? நம்ம பிள்ளைகள்கிட்டயே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நீங்க மாத்திரம் இதை செய்றீங்க, எங்களை மாத்திரம் நீங்க அப்படி செஞ்சீங்க, இப்ப மாத்திரம் என்ன, இப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா நாம அப்படித்தான் இருக்கோம். பவுலை போல நாமும் மாறணும். நாமும் எல்லாவற்றிலும் கரெக்டா இருக்கணும். அப்ப மற்றவங்களையும் நம்ம என்ன செய்ய முடியும்? கரெக்டா இருங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு மேல என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல முடியும் தைரியமா. இன்னைக்கு நாம யாருமே சொல்ல மாட்டோம் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஏன்னா நம்மகிட்ட சில குறைகள் உண்டு. 2வது வசனத்துல பாருங்க, சகோதரரே நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். அப்படின்னா என்ன? இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் மேக்சிமம் ஒரு குட் கிறிஸ்டியன்ஸா இருந்திருக்காங்க. நம்மள மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கர்த்தருடைய வசனங்களுக்கும் கர்த்தருடைய விசுவாசத்திலும் கீழ்ப்படிந்து நிலை நிற்கிறோம். ஆனாலும் நம்மகிட்ட ஒரு சில குறைகள் இருக்கு. இப்ப நம்ம குறைகள் இருக்கு. ஒருவேளை பவுல் இதை எழுதின நோக்கத்துல நம்முடைய குறைகளும் இதுல வெளியே வரலாம். இப்ப இதுல இவங்க கேட்கிற சில கேள்விகள் அவங்களுக்கு அன்னைக்கு அது பெருசா இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சில கேள்விகளை கேட்கிறாங்க. அது அவங்களுக்கு மாத்திரம் சொல்லியிருக்கலாம். ஏன் இதை வந்து இவ்வளவு தூரம் ஆவியானவர் அதை ஒரு எல்லாருக்கும் தெரியும்படியே எழுதியிருந்தாருன்னா, நமக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள். நாமும் இதுல இருந்து நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். கொரிந்து சபையில இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கூடி வரும்போதே, சபை கூடி வரும்போது மற்ற விசுவாசிகளின் முன்பாக, மற்ற புறஜாதிகளின் முன்பாக இந்த கிறிஸ்டியன்ஸ் ஒன்னா வந்து இவங்க ஒருவேளை கன்வென்ஷன் இல்லைன்னா ஒரு ஒரு கூடுகை, ஒரு மீட்டிங், ஒரு மியூசிக் பர்ஃபார்மன்ஸ், ஏதோ ஒன்று, எதுவா இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு ஒழுங்கு இருக்காது.
எதையும் ஆர்கனைஸ்டா செய்யறது ஒண்ணு, ஆப்பசாடா செய்யறது ஒண்ணு. இவங்க அப்படிதான் இருந்தாங்க. இவங்கள்ட்ட எல்லாம் சுதம், எனக்கு உரிமை இருக்கு. நான் நான் ஏன் முன்னால், இப்ப நான் சொல்றேன், முன்னால சீட்ல எல்லாம் கொஞ்சம் விஐபிஸ் உட்காரும். ஏன் நான் முன்னால உட்காரக்கூடாது? நான் விஐபி இல்லையா? இப்படி எது வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் போச்சுன்னா, கர்த்தருடைய பந்தி வரைக்குமே அந்த கன்ஃபியூஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஏன் இப்படி ஒழுங்கா இந்த ஸ்கியூல தான் போகணும்? நம்ம கம்யூனியன் பார்த்தீங்களா, ஆண்கள் பெண்கள் தனியா போவாங்க, அப்புறம் ஆண்களுக்கு அப்புறம் பெண்கள் போவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஏன் அப்படி நான் போகணும்? நாங்க 2 பேரும் ஒண்ணா போவோம். நான் ஒரு ஆள் உட்காந்தா அடுத்து நான் உட்கார்றேன். ரைட்ஸ், உரிமை. இப்படி சில காரியங்கள் உண்டு. சில சபைகள்ல அதற்காகவே என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை முதல்ல அனுப்பி ஆண்களை அப்புறம். ஒரு சில சபையில எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே போய் எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில நேரா ஒரு ஒன் லைனு திரும்பி வரக்கு இன்னொரு லைனுன்னு இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க 2 லைன்லயும் போறோம். நான் பார்த்திருக்கேன் சில சபைகள்ல கசா முசான்னு அப்படியே எல்லாரும் அட் அ டைம் போய்கிறது. அங்க போய் நின்னுக்கிறது, அங்க எந்திரிச்சு வரவங்களுக்கு வழி இல்லை, இவங்க போய் உட்கார்றதுக்கு வழி இல்லை. ஒரே பிரச்சனை, கயாஸ் தான் அங்க. ஆனா இப்படிதான் இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதற்காக தான் பவுல் நிறைய ஒழுங்குகளை திரும்ப திரும்ப சொல்லுவதாக பார்க்கிறோம். இதை நாம் அடுத்த இந்த அறிமுகத்தோடு அடுத்த வாரத்துல இதை என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சுவாமி, நாங்க நிறைய பிராக்டிக்கல் சஜஷன்ஸ் எங்க கிறிஸ்டியன் லைஃபுக்கு இப்படி நாங்க வாழணும், எது எங்களுடைய தகுதியா இருக்கும், இதையெல்லாம் நாங்க கற்றுக்கொண்டோம் சுவாமி. தப்புனே நீர் ஒரு நோக்கத்தோடு எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறீர். நாங்க இப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, நாங்க அதற்கு இணங்கி நாங்க அது போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இனி வரும் தலைமுறைக்கு அடிப்படை கிறிஸ்தவ ஒழுங்குகளை நிறைய நாங்க சொல்லித்தர வேண்டி இருக்கு சுவாமி. நாங்க அதிகமாய் சொல்லி தருவதை விட அதே மாதிரி பவுலை போல நாங்க வாழ்ந்து விட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களிலே இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் சரிப்படுத்தப்பட ஆண்டவரே நாங்க உண்மையை நோக்கி பார்க்கிறோம். வரும் தலைமுறையும் அதை ஃபாலோ பண்றதுக்கு உதவி செய்யும். சபைகளில் இப்படி இடரல்கள் இல்லாதபடி, இவ்விதமான டிஃப்ரெண்ட் திங்கிங் இல்லாதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணி கொடுக்கிற ஒரு நிலைமைகள், அது எவ்வளவு தூரம் போயிடுச்சு. லெஸ்பியன், கே மேரேஜ் எந்த அளவுக்கு அது உலகத்தோட ஒத்து போகிறத நம்ம பார்க்கிறோம். சபைகள்ல இதெல்லாம் பர்மிசிபிள்ன்ற வர நிலைமைக்கு வந்துருச்சு. ஆண்டவரே, நாங்க உங்களுடைய பாத்திர வைக்கிறோம் வேதத்தை. அதனாலதான் எங்க சரியா புரிந்து கொள்ள, சரியா படிக்க, தியானிக்க நாங்க அழைக்கப்படுகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. இதன்படி சுவாமி நாங்க வாழ்ந்து விட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேளையில ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் அவங்க குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. தேவைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் சந்தேகம். இந்த புதிய கல்வி ஆண்டு இந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வெற்றியின் ஆண்டாய் அமைய நீர் உதவி செய்யும். சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தினால ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி காத்து உடைய சுகத்தை கட்டளையிட்டு கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க உண்மையை நோக்கி பார்க்க தயவா இறங்குங்க, ஆசீர்வதி. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So, Praise Lord, aunty. thank you everyone. Thank you. God bless you. Thank you, aunty. Thank you.